கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு அரசு பேருந்தை ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் ஒருத்தர் சத்தமில்லாமல் திருடிட்டு போயிட்டாரு. அவர் பேருந்தை ஓட்டிட்டு போன விதம் போலீஸையே ஷாக்காக்கியிருக்கு. நம்ம கோயம்பேடு பணிமனையிலிருந்து திருப்பதிக்கு கிளம்ப தயாராக இருந்த ஒரு அரசு பேருந்தை மர்மமான ஒரு இளைஞர் அங்கிருந்து திருடிச் சென்றிருக்கிறார். பேருந்து காணாமல் போனதை அறிந்த டிரைவரும் கண்டக்டரும் உடனடியாக போலீஸில் புகார் கொடுத்தாங்க. கோயம்பேடு பேருந்து நிலையம்னா சும்மாவா? எக்கச்சக்க கேமராக்கள் இருக்கு. அதையெல்லாம் வச்சு போலீஸ் தேட ஆரம்பிச்சப்போ ஆந்திர மாநிலம் நெல்லூர் போலீஸ் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. உங்க தமிழ்நாட்டு அரசு பேருந்து எங்க பகுதியில் இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம சென்னை போலீஸ் நெல்லூருக்கு விரைந்து சென்று பேருந்தை கைப்பற்றினாங்க. பேருந்தை திருடிட்டு போன அந்த இளைஞரோட பெயர் ஞானராஜன் சாகு. அவர் ஒடிசாவைச் சேர்ந்தவர். போலீஸ் அவரை கைது செய்து விசாரிச்சதுல அவர் ஒரு பஸ்ஸை திருடி போனது மட்டுமில்லாம இன்ஜினியரிங் படிச்சிருக்கார் அப்படின்ற விவரம் வெளியாகியிருக்கு. அரசு பேருந்தையே திருடிட்டு போன இந்த சம்பவம் பஸ் ஸ்டாண்டில் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. இவ்வளவு பெரிய பேருந்து திருடு போனது ரொம்ப விசித்திரமான ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி சம்பவங்கள் இனி நடக்காம இருக்க இன்னும் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாம செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்டில் சொல்லுங்க.